ஹாய். இந்த வீடியோவில் நம்ம லோட்டஸ் பேங்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 கட் பேங்கிள் எப்போயுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 கட் பேங்கிளில் த்ரெட்டை வந்து நீட்டாக ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திருக்குன மாதிரி நீங்கள் வந்து ரேப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அது சரியாக வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ வந்து நீட் ரேப்பிங் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எப்பயுமே இந்த லோட்டஸ் டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டோன் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்களோட ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு ஸ்டோன் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டோனோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்து 2 ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எந்த இடத்துல ஸ்டோன் வரும் நமக்கே தெரியும். அந்த இடத்துல நம்ம ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தேவைப்படுற இடத்துல மட்டும் க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து பேங்கிள் இப்போது அந்த க்ளூவெல்லாம் ஸ்டோனுக்கு அடியில் நமக்கு இருக்கும். நார்மலாக பார்க்குறப்போ நமக்கு க்ளூ வந்து வெளியே தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நீட் லுக் இருக்காது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக நமக்கு கரெக்டாக ஒரு லோட்டஸோடு ஃபினிஷ் ஆகிற மாதிரியும் பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 4 பேங்கிள்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் நீங்கள் ட்ரையல் செட் மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மித்த இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த சிங்கிள் லேயர் மட்டும் பண்ணி குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளோட 3D ஒர்க்கை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேங்கிள் நான் உங்களுக்கு ஃபுல் லுக் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். 3D பண்ண பிறகு பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வர மாதிரியும் B7000 க்ளூ வந்து நமக்கு வச்சுட்டு எடுக்கிறப்ப நூல் மாதிரி அப்படியே இழுத்துட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிற மாதிரி பண்ணணும். அந்த க்ளூ மாதிரி இழுத்துட்டே வரக்கூடாது அப்படின்னா கையில் ஒரு துணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அதை தொடச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நூல் மாதிரி வராது, பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று, இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜர்கான் ஸ்டோன் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு லோட்டஸில் நீங்கள் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே அது மேலே 2 ஸ்டோன் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு 5 to 6 லோட்டஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ண இடத்துலேருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே B7000 க்ளூ வந்து லைட்டாக ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச உடனே பிடிச்சிக்கிறோம். இது நீங்கள் ஒரே ஒரு லோட்டஸில் மட்டும் நீங்கள் B7000 அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் உடனே ஸ்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 to 6 லோட்டஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த இதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிங்களோ அதிலேருந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வச்சோன்னே நமக்கு அது நின்றுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிளாக பண்ணாதீங்க. இது ஒரு டிப்ஸு. இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்கிள் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பேங்கிளை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சிங்கிள் டைம் நான் இந்த மாதிரி ஒரு லோட்டஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளூ வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரீசன் கீழே வந்து நான் கிளாத் வச்சுக்கிருவேன். அது மேலே வந்து ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி அதை டச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூல் மாதிரி இழுத்துட்டு வராது. ஸோ இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது நான் வந்து 3D டிசைன் லோட்டஸ் பேங்கிளில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம பேங்கிளோட ஃபைனல் லுக் இது தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பேங்கிள் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேங்கிள் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.